வாழ்க்கையில் ஒரு நாள் சீரியஸ்ல இன்னைக்கு 4வது நாள். இந்த காலைல ஏஞ்சோனே நம்ம படுத்த படுக்கைய மடிச்சு வச்சோம்னா, பல நன்மைகள் வந்து சேரும் தம்பி அப்படின்னு எங்கேயோ படிச்ச ஒரு ஞாபகம். அத நான் தவறாம டெய்லி காலைல செய்வேன். யாருக்கு தெரியும்? பின்னாட்கள நான் கூட மிகப்பெரிய கோடீஸ்வரனா வரலாம் இல்லையா? ஒரு சூறாவளி கிளம்பியதே ஓ சாமி. அதுக்கப்புறம் புத்துணர்ச்சி அடைஞ்சு அதாங்க ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு ஆஃபீஸ்க்கும் ஒரு வழியா கிளம்பிட்டேன். போற வழியில தான் நம்ம சுந்தர அண்ணனோட வீடு. அதனால நம்ம சுந்தர அண்ணனையும் நம்மளோட வாகனத்துல ஏத்திக்கிட்டு காலை உணவா டீயும் வடையும் மட்டும்தான் சாப்பிட்டேன். மாஷா அல்லாஹ், டீ குடிச்சே உங்களை வளர்த்தாங்க. அப்படின்லாம் ஒன்றும் இல்லைங்க. காலையில கொஞ்சம் லேட்டா கிளம்பிட்டேன், அதுதான் காரணம். ஒரு வழியா ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு. ஆஃபீஸ்க்கு வந்த கொஞ்ச நேரத்திலேயே எதையோ சாதிக்க போற மாதிரி வெறித்தனமா நாங்க வெளில போயிட்டு இருக்கோம்ல, எங்கன்னு யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, நம்ம ஆள் இன்னைக்கு தக்காளி சாதம் கொண்டு வந்துட்டாரு. அதுக்கு தொட்டு சாப்பிட ஒன்றும் இல்லை அப்படின்றதுனால வாங்க போய் சிக்கன் வாங்குவோம் அப்படின்னு வேக வேகமா வெறித்தனமா அங்கே போயாச்சு. அங்கே போய் அவர் சிக்கன் போடுற அழகை நம்ம ஆள் எப்படி ரசிக்கிறாருன்றதை மட்டும் பாருங்க. சுந்தரம் அண்ணா விட்டா நம்மளே கையில விட்டு எடுத்து சாப்பிட்டுலாமோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தாரு. அவர் மட்டும் இல்லை, நானே கொஞ்சம் வெறிக்க தான் அந்த வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் பத்தாது, நம்ம பாக்ஸர் அண்ணா வேற அவரோட பேச்ச போறன்ற பேர்ல ஒரு நாளைக்கு எவ்வளவு வியாபாரம் நடக்குது, எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தாரு. இதனால காண்டான அவரு ரொம்ப பேசுறானுங்களே அப்படின்னு வேக வேகமா பார்சல் கட்டி முதல்ல எங்களை அனுப்பிவிட்டாரு. நாங்க வந்தோடனே தக்காளி சாதம் அந்த சிக்கனை வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும், வெத்தலை தான். வெத்தலை போட்டு அப்படியே நாங்க வெத்தலை பயலுகடா அப்படின்னு சுத்திட்டு இருந்தோம். அப்புறம் ஈவினிங் பிரேக்குக்கு ஹப்புக்கு போனோம். என்ன கேஷுவலா ஒரு வீடியோ எடுத்து கொடுங்கன்னு சொன்னேன். என்ன கேஷுவலா எடுத்து கொடுத்த வீடியோ இதுதான். முட்டை பப்ஸும் டீயும் வாங்கணும். அதை தலைவன் எவ்வளோ அழகா சாப்பிட்றாருன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறமா நாங்கள் இங்கே தான் உட்காந்து நிறைய கதைகள் பேசுவோம். இதான் எங்களோட அட்டி போடுற இடம். ஆனால் அப்போவும் எங்கள் கூட ஒருத்தர் இருக்கவே மாட்டார். அவரை பற்றி தான் தெரியும்ல, இவன் திருந்த மாட்டான்டா அப்படின்ற மாதிரி காதில் ஃபோனோட தான் தனியாக சுற்றிட்டு கிடப்பாரு. இவங்க 2 பேரும் ஐஸ்கிரீம் வாங்கினாங்க. ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போய் அந்த இடத்துல நின்று சாப்பிட்டா தான்டா ஆனந்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹைட்டாக ஒரு இடத்துல ஏறி நின்று தான் இவங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க. நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்ற அழகை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஒரு மனுஷன் நக்கிறது உனக்கு வேடிக்கையா இருக்கு. இன்னைக்கு திரும்பவும் மதராஸ்ல இருந்து ஊருக்கு புறப்படுறேன். நாளைக்கு வீடியோல பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.